அதிகம் இலங்கை வந்துள்ள கலும் மக்ரே கூறுகின்றார். கலும் மக்ரே நல்ல இலங்கையை பற்றி நல்லாக விளங்கி கொண்டுதான் வந்து பேசுகிறாரோ என்ற கேள்வி இப்போது வருகிறது. கடந்த 3 இல்லாவிட்டால் அவர் பேசிய விடயங்களை எமது பத்திரிகைகள் எது சாதகமாக தமக்கு கிடைக்கின்றதோ அதையும் போட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. அடுத்த செய்தி, போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொருட்படுத்தவில்லை. சேனல் 4 ஊடகவியலாளரிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. தேநீர் விருந்துக்கும் அழைப்பு என்கிற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொருட்படுத்தவில்லை என்கிற செய்தியாக இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்துகின்ற அந்த அமைப்புகள் தான் அதை பற்றி பார்க்க வேண்டும் இல்லையா? ஆமாம், அதாவது பல்வேறு கோணங்களில் சாதகமான பாதகமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்திற்கு நேர்மையாக உதவுங்கள். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து, பொதுநல வர்த்தக பேரவை மாநாடு நேற்று கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமான போது மாநாட்டினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நாடாவை வெட்டி ஆரம்பித்து வைக்கும் காட்சி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் புகைப்படத்தில். வருமான சபையின் பிரேரணை குறித்து நடவடிக்கை அவசியம் என்கிற செய்தியாக இருக்கிறது. நாங்கள் பிரேரணை என்ன என்று பார்த்தோம், அதன் நடவடிக்கை என்ன தேவை என்பதை ஆசிரியர் தேலங்கம் வலியுறுத்துகிறது. வீரகேசரியினுடைய விரிவாக ஆராய்ந்திருக்கிறது. அடுத்து வீரகேசரியினுடைய காட்டும் கேலி சித்திரம் இப்படி: மன்மோகன்ஜி வருகை தராமை மாநாட்டை பாதிக்காது. சோகம் 2013 எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் என்கிற செய்தியாக இருக்கிறது. நேற்றைய தினம் அவருக்குரிய கருத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது அமைச்சர் கேஹலிய ரம்புக்குள்ள அரசாங்க அமைச்சரவை பேச்சாளராகவும் இருக்கின்றார். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த செய்தி தினக்குரல் பத்திரிகையினது. வறுமையை ஒழிக்க தவறிவிட்டது உலகம். வளர்ந்த நாடுகளின் மோதல்களினால் வளரும் தேசங்களுக்கு பெரும் பாதிப்பு. வர்த்தக மாநாட்டில் ஜனாதிபதியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு வளர்ந்து ஒருவர் தனது சிறு வயதிலே, குறிப்பாக பலஸ்தீனியம் சம்பந்தமான பிரச்சனைகள் நடைபெறும் போது பலஸ்தீனியத்தாக குரல் கொடுத்து ஒருவரும் கூட ஒரு இடதுசாரி எண்ணக்கருவும் அவரிடம் இருக்கின்றது. இங்கே அந்த அந்த இந்த ஒளி நயத்தினுடைய சேர்மானம் அதை பறைசாற்றுகிறது. ஆனால் முதலாளித்துவ உலகமயமாக்கலுக்குள் இலங்கையும் இருக்கிறது. அதையும் நன்மை கால போக்குகள் அதனை பிரதிபலிப்பதாக. அடுத்த செய்தி பார்க்கலாம். பொதுநலவாய வர்த்தக மாநாடு ஆரம்பம் என்கின்ற செய்தி. உச்சி மாநாட்டை பகிஷ்கரிப்பதாக மொரீசியஸ் பிரதமர் அறிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அங்கே வரமாட்டார் என்று போடப்பட்டிருந்தது வீரகேசரி பத்திரிகையில். இங்கே பகிஷ்கரிக்கிறார் என்ற சொல் இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் உற்று நோக்க வேண்டிய வித்தியாசம் இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற உள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என மொரீசியஸ் பிரதமர் நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றார். இலங்கையின் மனித உரிமை பதிவுகள் தாழ்ந்த மட்டத்தில் இருப்பதை காரணம் காட்டி இந்த அறிவிப்பை அவர் எடுத்திருக்கிறார். ஆகவே பகிஷ்கரிப்பு என்கின்ற செய்தி இருக்கிறது. இவர், அதாவது மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் நவீன் சந்திரா ராம் கூலம் நேற்று அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 15 அடுத்த பொதுநலவாய உச்சி மாநாட்டை மொரிஷியஸ் தீவு நடத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆகவே அடுத்த மாநாடு நடத்துகின்ற நாடு இலங்கை பகிஷ்கரித்திருக்கிறது பொதுநலவாயத்தை. அடுத்து, மன்மோகன் பங்கேற்காமைக்கும் போர்க்கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை குர்ஷித் கூறுகின்றார். வெளிவிவகார அமைச்சர் அவர் இந்திய பிரதிநிதிகள் சார்பாக தலைமைத்துவம் தாங்கி இலங்கை குழுவில் இலங்கைக்கு வரவிருக்கிறார். அடுத்த செய்தியை பார்ப்போம். கொழும்பில் கோலாகலம், யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம், காணிகளை மீள ஒப்படைக்க போராட்டம். தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்னொரு செய்தி. கனடா வெளிவிவகார அமைச்சின் செயலர் வடக்கு முதலமைச்சருடன் சந்திப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இடைநடுவே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் புகைப்படத்தை. அடுத்து, இலங்கையில் ஐக்கிய நாடுகளின் தோல்வியை மீண்டும் குறிப்பிடுகின்றார் பான் கி மூன் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆதாரம் கிடைத்தால் மேலும் ஆவணப்படங்களை தயாரிப்பேன். கொழும்பில் கலும் மெக்ரே தெரிவிப்பு. இப்படியும் கூறியிருக்கின்றார் கலும் மெக்ரே. அவரது கருத்துகள் பல பத்திரிகைகளில் பல்வேறு கோணங்களில் பொதுநலவாய மாநாட்டில் ஜனாதிபதிக்கு அடுத்தபடியே அதிகம் பிரபலியம் அடைந்து பேசப்படுகின்ற ஒருவர் கலும் மெக்ரே. இலங்கை பத்திரிகைகள் அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல தலைவர்களை தாண்டி இந்த ஊடகவியலாளர்களுக்கு தனித்துவம் ஒன்று இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்வாங்க. புலிக்கொடியுடன் ஓடியவர் நாடு கடத்தப்படுவார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொல்பிட்டி சமுர்த்தி வங்கி தீக்கரை, ஆவணங்கள் கோவைகள் எரிந்து நாசம். தெல்பிட்டிய சமுர்த்தி வங்கி தீக்கரை, ஆவணங்கள் கோவைகள் எரிந்து நாசம். கம்பலை தெல்பிட்டி சமுர்த்த வங்கி, தெல்பிட்டிய கம்பலையில் இருக்கக்கூடிய இடம். அந்த வங்கி கடந்த காலங்களில் 5 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட கடன் வழங்கி இருக்கின்றது. அந்த வங்கியில் உள்ள ஆவணங்கள் தான் நேற்று முன்தினம் தீக்கிரையாக இருக்கின்றன. ஆகவே கடன் பெறப்பட்டவர்கள் செய்த சதி வேலையா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நாங்களும் தெரியல. சரி, பார்ப்போம். வடமத்திய மாகாணத்தில் 1.5 லட்சம் பேருக்கு சிறுநீரக நோய் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது.
கடந்த 2 வருடங்களாக சுகாதார அமைச்சினால் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதாவது வடமத்திய மாகாணத்தில் சிறுநீரக நோய் வேகமாக பரவி வருவதாக வடமத்தியம் என்ற எந்தெந்த பிரதேசம்? அனுராதபுரம் மற்றும் அனுராதபுரம் கேகாலை மாவட்டங்கள் இல்ல ஆமாம் கேகாலை அந்த பகுதியைச் சேர்ந்த பொலனறுவை அனுராதபுரம் மாவட்டங்கள் 2 மாவட்டங்கள் அடங்கிய காரணம் அங்க இந்த என்ன சொல்வார்கள் கால்சியம் படிந்த நீரினுடைய இது அதிகம், சுண்ணாம்பு கலவையால் பாதிப்புகள் கூடவா இருக்கலாம். அடுத்த செய்தி, பொது நலவாய வர்த்தக மாநாடு தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக போடப்பட்டிருக்கின்றது. கார்ட்டூன், இந்திய பிரதமர் தலைமைக்கு பொதுநலவாய மாநாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று அரசாங்கம் ஊடக அமைச்சர் அழுது கொண்டு சொல்வது போல் ஒரு செய்தி ஒன்று பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக வரையப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில். இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்த செய்திகள். தினகரன் சொல்லுகின்ற செய்திகளை பார்ப்போம். இலங்கையில் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உத்தரவாதம் உடையது. மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடனேயே ஒவ்வொரு முதலீடும் முன்னெடுப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயம், ஆனால் உள்ளூரில் இருந்து பல நிதி நிறுவனங்கள்ல முதலீட்டாளர்கள் முதலிட்டு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லலாம். அண்மையில் பல கோடிகள் மோசடி இடம்பெற்றது. அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் செய்தவர்கள். பொதுநலவாய அமைச்சர்களின் செயற்பாட்டு குழு கூட்டங்கள் இன்று ஆரம்பம். 2014 சிறிய நாடுகளை அபிவிருத்தி செய்யும் ஆண்டாக பிரகடனம். பொதுநலவாய மாநாட்டு தீர்மானம் ஐக்கிய நாடுகளுக்கு சிபாரிசு செய்யப்படும் என்கின்றார் கமலேஷ் சர்மா. பொதுநலவாயத்தில் சகல நாடுகளுக்கும் சமமான உரிமை, பரப்பும் பொருளாதாரமும் உரிமைகளை தீர்மானிப்பதில்லை என்கிற செய்தியாக இருக்கின்றது. இங்கே நீங்கள் ஒரு ஊடகவியல் என்ற அடிப்படையில் பாருங்கள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வெளியிடல்களுக்கும் பொதுநலவாய அமைப்பினுடைய செயலாளர் கமலேஷ் சர்மாவினுடைய வெளிப்பாடுகளுக்கும் இடையில மிக முரண்பாடான விடயங்கள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவதானித்தீர்கள்? ஆமாம். அதாவது கமலேஷ் சர்மா ஏற்கனவே இலங்கை வருவதற்கு முன்பாக கூறியிருந்த ஒரு விடயம், இலங்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே இலங்கையில் மனித உரிமைகள் விடயங்கள் தொடர்பாக, யுத்த குற்றங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கவில்லை. இந்த அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கிறார், இலங்கையை, அதாவது இலங்கை மட்டுமல்லாது தீவு நாடுகள் அபிவிருத்திக்கு ஏனைய நாடுகளின் பரப்பளவுகள் மற்றும் பொருளாதாரம், வளர்ச்சி அடைந்த பொருளாதாரங்கள் அதனை தீர்மானிப்பதில்லை, அதற்கு தீர்மானிப்பதற்கு அல்லது தாக்கம் செலுத்துவதற்கோ தேவையில்லை. அந்த நாடுகளின் அபிவிருத்தி 2014ஆம் ஆண்டு அளவில் அந்த அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவதற்காக இணைய நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கு. இவருடைய கருத்தும் இந்திய வெளிவிவகார கொள்கைக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருப்பது போன்று தெரிகிறது. எதிர்காலம் பதில் சொல்ல வேண்டும். அவர் ஏற்கனவே பிரித்தானிய ராஜதந்திரியாக, அதாவது இந்தியாவுக்கான பிரித்தானிய ராஜதந்திரியாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார், தூதுவராக. அடுத்து, மாநில அரசுகளின் அழுத்தங்களால் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை தடம்பல். சொகம் மாநாட்டில் மன்மோகன் பங்கேற்காமை ராஜதந்திர தவறு. இந்திய ஊடகங்கள் ஆவேசம் என்கிற செய்தியாக இருக்கிறது. அதே இந்திய ஊடகங்களுக்கு இந்திய அரசியல், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் கொள்கையும் தெரியக்கூடியதா இருக்கும். அங்கே ஒரு சரத்து பதிவு ஒன்று இருக்கிறது இல்லையா? அதாவது மாநில அரசுகள் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போகாத பட்சத்தில் தனித்து இயங்கக்கூடிய சுய இயக்கத்துக்கான வசதி அங்கே அதில் இருக்கின்றது. இல்லாவிட்டால் தெலுங்கானா பிரச்சனை இவ்வளவு தூரம் பாரதூரமாக அமையாது. ஆகவே இது பற்றி நாம் ஊடகவியலாளர்கள் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அடுத்த செய்தி, பொதுநலவாய பிரதிநிதிகள் இன்று மட்டக்களப்பு விஜயம். படகில் சவாரி, நகரை பார்வையிட ஏற்பாடு. புல்லுமலை, கரடியினார் பகுதிகளுக்கு பயணம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இலங்கையின் அழகிய பிராந்தியங்களில் ஒன்று மட்டு மாவட்டம் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். பொதுநலவாய சாசனம் மகாராணியாரின் கையெழுத்துடன் நேற்று வெளியிடுகின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உச்சி மாநாடு, ஜனாதிபதியின் பதவியேற்பு, 4 வருட பூர்த்தி, அரசாங்க கட்டடங்களில் தேசிய கொடியை பறக்கவிட அரசாங்கம் வேண்டுகோள், நாளை முதல் 19ஆம் தேதி வரை என்கின்ற செய்தி. உச்சி மாநாடு, ஜனாதிபதியின் பதவியேற்பு, 4 வருட பூர்த்தி, அதே நேரத்தில் ஜனாதிபதியின் பிறந்த தினம், இதையும் நாங்கள் அமல்படுத்தி இந்த தேசிய கொடியை பறக்க விடலாம். ஆகவே தேசியம் என்பது ஒரு நாடு 2 வகை, ஒன்று அரசு, இன்னொன்று அரசாங்கம். அரசாங்கம் என்றது நாட்டை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்கால அமைப்பு. அந்த அமைப்பு மாறலாம், ஆனால் அரசு மாறாது. ஆகவே இலங்கை அரசுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா, அரசாங்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா, மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அடுத்த செய்தி, கொழும்பு காலி அதிவேக நெடுஞ்சாலை ஜனவரி 26 திறப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆமா, அதாவது காலி முதல் மாத்திரை வரையான இடைப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் பூர்த்தி அடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஆகவே கொழும்பிலிருந்து மாத்திரை வரை செல்லலாம், நேரடியாக செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டும். சிறப்பாக இருக்கிறது செய்தி. இது எங்கு வரை பரவப்பட போகிறது? மாத்திரையுடன் முடிவடையுமா அல்லது தொடருமா?
அதாவது இலங்கை அதிவேக கட்டமைப்புகள் திட்டங்கள் இருக்கின்றன. அதிவேக நெடுஞ்சாலைகள் அதாவது இணைக்கப்படும் சாத்தியங்கள் எதிர்காலத்தில் இருக்கலாம். அடுத்த செய்தி, கிரெடிட் கார்டு மோசடி, புலி உறுப்பினர் உட்பட சந்தேக நபர்களை பிடிக்க இன்டர்போல் உதவி, சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தி. ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்திருந்தோம் கஜமோகன். அதாவது இலங்கை லோர்ட்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது புலிக்கொடியுடன் ஓடிய போது பிடிக்கப்பட்ட மேற்படி சந்தேக நபர் கிரெடிட் கார்டு மோசடியுடன் தொடர்பட்டவர் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது என்ற விசாரணைகள் கண்டறியப்பட்டது. இது ஏற்கனவே மற்றும் ஒரு செய்தி பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாடு கடத்தப்படலாம். ஆகவே அவர் மோசடிக்காக தான் நாடு கடத்தப்படுகிறார், புலிக்கொடி ஏந்தியதற்காக அல்ல. அதற்காக அங்கே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அவர் கிரெடிட் கார்டு மோசடியுடன் தொடர்புடையவர் என இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே எந்த காரணத்துக்காக அவர் நாடு கடத்தப்படுகிறார்? பெரும்பாலும் இலங்கை கூற்றுப்படி அவர் கிரெடிட் கார்டு மோசடிக்காக நாடு கடத்தப்படலாம் என்பது. போலி நாணயத்தால் 5000 ரூபாவுடன் 4 பேர் கைது. பொதுநலவாய வர்த்தக மாநாடு இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும். சேனல் 4 அலைவரிசை ஊடகவியலாளருக்கு இலங்கை வருவதற்கு அனுமதி அளித்தோம். அவர் இலங்கைக்கு வந்துள்ளார். நீங்கள் எடுத்த முடிவு மிகச் சரியானது என்பதையும் பார்க்காமல் போய் கூறி வரும் அவர் இலங்கையில் உள்ள நிலைமைகளை பார்த்து உண்மையை உணர்ந்து கொள்வார் என்பதும் சுந்தரி கூறுகின்றார் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே பொதுமக்கள், குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றது உண்மை. அது நாங்கள் இறுதி கட்டத்தில் அவர்கள் இரு பக்கமும் சிக்குண்டு பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியிருந்தோம். அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கையில் இருக்கும் சுந்தரி போன்றவர்களும் அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையோட செய்தி, குற்றச்சாட்சியங்கள் கிடைத்தால் மேலும் காணொலி தயாரிப்பேன், சேனல் 4 இயக்குனர் கொழும்பில் தெரிவிப்பு. பல பத்திரிகை காணொலி எனும் போது சுடரொளி காணொலி என்று சொல்லும். அதற்கான அர்த்தமும் அதற்கான விளக்கத்தையும் அந்த பத்திரிகை வழங்கி. சேனல் 4 ஊடகர் குழுவை தேநீர் விருந்து கிடைத்தார் மஹிந்த. ராணுவ அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் யாழில் வெடித்தது போராட்டம், துணிச்சலுடன் திறந்தது மக்கள் படை. வடக்கில் ராணுவ ஆளுநரை அரசு நீக்கியாக வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபியும் இணைந்து வலியுறுத்துகின்ற செய்தி. மொரிஷியஸ் பிரதமர் மாநாட்டை பகிஷ்கரித்தார், மனித உரிமை நிலைமை மோசம் என்கின்றார் அவர். தெளிவான ஒரு தலைப்போடு வருகிறது. காலம் கடந்த இலங்கைக்கு வாய்ப்பளித்தார் கமலேஷ், ஐக்கிய தேசிய கட்சி பாய்ச்சல் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அப்படி என்றால் வாய்ப்பு கமலேஷன் மூலமாக வந்ததாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. கண்டுபிடித்து விட்டார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். இளவரசர் சார்ல்ஸ் பிறந்த நாள் கொண்டாட்டம் மலையகத்தில் 16ஆம் தேதி நுவரெலியாவில் கோலாகலம். அதே சார்ல்ஸ் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த இந்திய வம்சாவளி மக்களான மலையக மக்கள் படும் அவங்களை கண்டு அந்த பிறந்த தினத்தின் பின்னராது அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்களும் தமது அரசியல் பிரதிநிதிகள் ஏங்கி 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 ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். பாவம், விடிவு கிட்டுமா மலையகம். அப்படி என்றால் சார்ல்ஸை எதிர்நோக்கியாவது அவர்கள் தங்களுடைய பிரித்தானிய இளவரசர் அங்கே மக்களோடும் உரையாடுவார் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்காக வீதியை கூட கழுவுகிறது ராஜபக்ச அரசு, பாடம் புகட்ட வேண்டும் என்கிறார் ரணில். அதற்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. வீதி கழுவத்தானே வேணும். ஆமா, அந்த வீதி துப்புரவாக காணப்பட வேண்டும். பல்வேறு அரசு தலைவர்கள் செல்கின்ற ஒரு வீதி. கண்கட்டவின் சூரிய நமஸ்காரம் என்பார்கள். சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம், பொதுநலவாய கொழுவு மாநாடும் முன்னரே கிளம்பும் புழுதியும் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இங்கே எதற்காக என்னை சுத்திகரிக்கப் போகிறீர்கள்? எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் தினமும் 6.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஐயா என்கிற செய்தியாக கூறப்பட்ட செய்தி. நான் எரிபொருள் துறை அமைச்சரா இங்கே குடுக்கிய பையில் இருக்கக்கூடிய சில்லறைகளையும் பொறுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது என்ற ஒரு பொதுமகனை துடைப்பதாக சுத்திகரிப்புடைய கேலி சித்திரம். அடுத்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். மாற்றுக் காணிகளில் குடியேற மக்கள் மறுப்பு, கொழும்பில் காணி தர முடியுமா எனவும் கேள்வி. கொழும்பில் தமிழர் வாக்குகளை சிதறடிக்க அரசு திட்டம், மனோ கணேசன். வறுமையில் ஒழிக்க தவறிவிட்டது உலகம். இலங்கை தொடர்பான கேள்விகளுக்கு விடை காணும் கடமை கனடாவுக்கு உண்டு, கனடா பிரதமரின் பிரதிநிதி யாழில் தெரிவிப்பென்கிற செய்தி இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளாக வந்திருக்கின்றது. ரசூல், நன்றி உங்களுடைய வருகைக்கு. நன்றி கஜமோகன். பொதுநலவாய தகவல்களை நாங்கள் இன்னும் திரைமறைவினூடாக தெரியப்படுத்த ஆவலாக இருக்கின்றோம் உங்கள் மூலமாக. மீண்டும் சந்திப்போம். குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியினூடாக குறிப்பிட பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.